எல்லாரையும் தான் கேக்குறோம். நாங்க இன்னைக்கு விஜய் பத்தி கேக்குறது மட்டும் தான் நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க விஜய் விமர்சிக்கிற மாதிரி என்ன கேக்குறேன்னா, நீங்க எல்லாத்தையும் விமர்சிக்கிறீங்க. நீங்க விஜய் விமர்சிக்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்களையோ இல்ல மோடி அவர்களையோ விமர்சிக்க முடியுமா? நீங்க விமர்சிக்க முடியுமா உரிமையில? யார நீங்க முதல்ல எந்த இடத்துல காமிங்க, எடுத்து காமிங்க. சகோதரர் விஜய் அவர்களை ஒருமையில விமர்சிச்சான்னு சொல்லி காமிங்க, எடுத்து காமிங்க. வீடியோ இருக்கு மேம், எடுத்து காமிங்க, எடுத்து காமிங்க. யார சொன்னாரு அப்படிங்கறத காமிங்க. வானுவ வீட்டு வாசல்ல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி பேச்சு அலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோட யாரும் வான்னு கூப்பிடலையே. அவன் இவன் சொல்றதெல்லாம் பிரச்சனை அப்படின்னா அப்ப யாருமே பேசவே முடியாதுங்க. யாருமே பேசவே முடியாது. அவன் சொல்றது அப்படி இல்ல மேம். ஒரு கட்சியோட தலைவர் மேம், ஒரு கட்சியோட தலைவர் மேம். ஐயோ, இது சீமான் அவர்களை சொல்றேன், சீமான் அவர்களை சொல்றேன். இது எப்படி வேற யாரோ பேசலாம், கீழ இருக்கீங்க யாரோ பேசிட்டு போலாம். அதாவது கட்சியோட தலைவர் ஒரு பொறுப்பு இருக்குல்ல, பேச்சுரிமை எல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டுல எல்லா மக்களுக்கும் நடக்கக்கூடிய இன்னல்களை குறித்து பேசக்கூடிய ஒரு தலைவர். நீங்க சொல்றீங்க தமிழர் தமிழர் சொல்றீங்க, தமிழர் தமிழர் சொல்றீங்க, தமிழர் பண்பாடுன்னு சொல்றீங்கல்ல. அதற்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர்கிட்ட வந்து நீங்க பாத்துட்டு ஒரு மேல பேசுற இதுதான் பிரச்சனையாங்க நாட்டுல? இதுதான் உங்களோட பிரச்சனையா? அதேதான் நான் கேக்குறேன். சீமான் அவர்களுக்கு விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பின்னாடி போறாங்க, இதுதான் பிரச்சனையா? இதை தாண்டி இன்னும் எவ்வளவோ இருக்குல்ல. நீங்க தேர்தல் நெருங்க போது ஏன் ஸ்டாலின் அவர்களும் விமர்சிங்க.